கடந்த 2 வாரங்களாக உக்ரைனியன்ஸ் ஏகப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸை லூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அந்த லாஸஸை விட முக்கியமான மோசமான லாஸாக இதை நம்ம சொல்லலாம். பூடனவ் அப்படின்னு சொல்லக்கூடிய கமாண்டர், இவரை பற்றி நம்மளோட சேனலில் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உக்ரைனுக்கு மிக முக்கியமான பிஆர் ஸ்டண்ட் எல்லாத்தையுமே பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான். போன வருஷம் பெல்கிரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ரஷ்யன் டெரிட்டரிக்குள்ளே இன்கர்ஷன் பண்ண அந்த குறிப்பிட்ட ஸ்கெட்சை போட்டவரே இவர் தான். பல தடவை இவரை கொண்டுட்டதா ரஷ்யன் செய்தி வெளியிடுவாங்க, நம்மளோட சேனல்லையும் அதை பற்றி போடுவோம். அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கமாண்டர் தான் பூடனவ். இந்த குறிப்பிட்ட கமாண்டர் மீண்டும் ஒரு பிளான் ஒன்று பண்ணியிருக்காரு. அதே பெல்கிரேட் பகுதிக்குள்ளே ஒரு மிகப்பெரிய இன்கர்ஷனை பண்ணலான்னு சொல்லி. பட் அது நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதை ரஷ்யன்ஸ் முறியடிச்சிட்டாங்க. அதை முறியடிக்கிற சமயத்தில் உக்ரைனோட மிகப்பெரிய அளவுக்கான எக்யூப்மெண்ட் லாஸஸையும் அவங்க செஞ்சு காட்டியிருக்காங்க. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல்ல பூடனவ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கமாண்டர் பண்ண மிகப்பெரிய தவறாக எல்லாருமே சுட்டி காட்டுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, போன தடவை அவர் இந்த இன்கர்ஷனை லைட் வெஹிக்கிள்ஸை வச்சு பண்ணியிருப்பார். அதாவது உள்ளே போனது எல்லாமே லைட் இன்ஃபென்ட்ரி வெஹிக்கிள்ஸ், ஹம்மர் அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் தான். இதெல்லாம் ரொம்ப வேகமாக மூவ் பண்ணும், ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ இது எதிரிகள் கண்ணில் படாமல் டக்குன்னு டெரிட்டரிக்குள்ளே பூந்துருச்சு. ஆனால் இந்த தடவை பூடனவ் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஹெவி வெஹிக்கிள்ஸை கொண்டு போயிருக்காரு. ஹெவி வெஹிக்கிள்ஸ் இந்த சென்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா, பீரங்கிகளை கொண்டு போயிருக்காரு, செல்ஃப் ப்ரொபல்டு ஆர்ட்லரிஸை கொண்டு போயிருக்காரு, மல்டிபிள் ராக்கெட் லான்ச்சிங் சிஸ்டம்ஸை கொண்டு போயிருக்காரு. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹெவி வெஹிக்கிள்ஸ். இது மூவ்மெண்ட் ஆகுது அப்படின்றத ஈஸியாக எதிரிகளால் டிடெக்ட் பண்ண முடியும். எதிரிகள் நான் யாரை சொல்கிறேன்னா ரஷ்யன்ஸை சொல்கிறேன். ஸோ கார்கிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியிலேருந்து பெல்கிரேட் போகிறதுக்கு நிறையவே காட்டு வழிகள் இருக்குது, நிறையவே மரங்கள் கொண்ட பகுதிகள் இருக்குது. அதுக்குள்ளே இவர் இந்த எக்யூப்மெண்ட்ஸை ஒளிச்சு வச்சு கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்காரு. பட் ரஷ்யன் ட்ரோன்ஸ் அந்த இடத்துல நிறையவே இருந்ததால் எல்லாத்தையுமே ஸ்பாட் பண்ணிட்டாங்க. இந்த குறிப்பிட்ட அட்டாக்ல மட்டும் ரஷ்யன்ஸ் உக்ரைனியன்ஸோட சீசர் SPA அப்படின்னு சொல்லக்கூடிய செல்ஃப் ப்ரொபல்டு ஹேவிட்ஸரை சுட்டு தள்ளிட்டாங்க. மல்டிபிள் ராக்கெட் லான்ச்சிங் சிஸ்டம் ஒன்று அமெரிக்கன்ஸ் வந்து டொனேட் பண்ணியிருந்தாங்க, அதை காலி பண்ணிட்டாங்க. அப்புறம் உக்ரைனோட டேங்க்ஸ், லைட் இன்ஃபென்ட்ரி வெஹிக்கிள்ஸ்னு சொல்லி இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் லாஸஸ் தான். உக்ரைன் இந்த குறிப்பிட்ட ஆப்ரேஷனுக்காண்டி எலீட் சோல்ஜர்ஸை அனுப்பியிருக்காங்க. இப்போதைக்கு உக்ரைன் கிட்ட எக்யூப்மெண்ட்ஸை தாண்டி அவங்க அதிகமாக லூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது மென்னை, அதாவது வெல் ட்ரெயின்டு மென். அவங்க மிலிட்டரியில் முக்கால்வாசி இருக்கிறது எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாருக்கு அப்புறமா மோபிலைஸ் பண்ணப்பட்டவங்க. அவங்களுக்குலாம் அவ்வளோ ட்ரைனிங் கிடையாது. வாருக்கு முன்னாடி ட்ரெயின் பண்ணவங்க தான் ஆக்சுவல் சோல்ஜர்ஸ். பட் அந்த சோல்ஜர்ஸ்லாம் அதிகமாக இறந்துக்கிட்டு இருக்காங்க. பட் அந்த ஒரு சோல்ஜர்ஸை கொண்ட ஒரு டீம் முழுக்க வாருக்கு முன்னாடி அண்ட் நேட்டோவில் போய் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்த அந்த டீமை இவங்க உள்ளே அனுப்பியிருக்காங்க. அந்த டீம் இப்போ காலின்றப்ப தான் எக்யூப்மெண்ட்டை தாண்டி உக்ரைனுக்கு இருக்கிற மிகப்பெரிய லாஸ் இந்த இடத்துல இதுதான் நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மூவ்மெண்ட்டை முதல்ல எப்படி ரஷ்யன்ஸ் தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பகுதியில் பறந்துக்கிட்டு இருந்த FPV அப்படின்னு அழைக்கக்கூடிய ட்ரோன்ஸின் மூலமாக தான் தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த FPV ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது சிறிய ரக ட்ரோன்ஸ் தான். அதாவது அலிபாபா அப்படின்னு சொல்லக்கூடிய சீனாவோட ஒரு வெப்சைட்லேருந்து தான் மோஸ்ட்லி ரஷ்யன்ஸ் இதை வாங்குறாங்க. ஏன் நீங்களும் நானும் கூட இந்த ட்ரோன்ஸை வாங்க முடியும். அந்தளவுக்கு சீப்பான போர்ட்டபிளான ட்ரோன்ஸ். இதை வாங்கி அதில் சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸை பண்ணி எலக்ட்ரானிக் வார்ஃபேருக்கு இம்யூன் ஆக்குறாங்க. அதை பற்றி போன வீடியோ நம்ம பேசியிருப்போம். ஸோ அதே மாதிரியான ஒரு ட்ரோனை அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறப்ப, ரெகுலராக செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப இந்த குறிப்பிட்ட கான்வாயை அவங்க நோட் பண்ணுறாங்க. நோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த பகுதிக்கு இஸ்கேண்டர் ஏவுகணைகளை அனுப்புகிறாங்க. ரஷ்யன்ஸ் கிட்ட இருக்கிறதுலேயே ஒன் ஆஃப் தி துல்லியமான ஏவுகணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்கேண்டர் பாலிஸ்டிக் மிசைல்ஸ். இதை அந்த பகுதிக்கு அனுப்புகிறாங்க. இந்த பாலிஸ்டிக் மிசைல்ஸ் இனிஷியலாக அந்த பகுதியை போய் அட்டாக் பண்ணதுக்கு அப்புறமா மீண்டும் மிகப்பெரிய அளவில் லேண்ட்செட் ட்ரோன்ஸாக அனுப்புகிறாங்க. இந்த லேண்ட்செட் வந்து பேட்சாக போகுது, மறுபடியும் அந்த இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கு. கான்வாயில் இருக்கிற ஏதாவது ஒரு வண்டி இஸ்கேண்டர் கிட்ட இருந்து தப்பிச்சிருந்துச்சு அப்படின்னா அதை காலி பண்ணுறதுக்கு லேண்ட்செட்டு, அதுக்கப்புறமா 2-3 FAB 500 கிளைட் பாம்ஸே அவங்க போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ வேவ் அட்டாக் மூலமாக அந்த ஒரு கான்வாயவே ரஷ்யன்ஸ் வந்து காலி பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு முக்கியமான பிரச்சனை நமக்கு தெரியுது. உக்ரைனியன்ஸ் ரொம்பவே டெஸ்பரேட்டாக இருக்காங்க அவங்க இழந்த பகுதியில் மீட்கிறதுக்கு. ஆனால் அப்படி இழந்த பகுதிகளை மீட்கிறதுக்கு அவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்களோட ஆயுத தளவாடங்களையோ இல்லை அவங்களோட சோல்ஜர்ஸையோ கொண்டு போகிறப்ப ரஷ்யன்ஸ் அந்த ட்ரோன்ஸை பயன்படுத்தி அவங்களோட மூவ்மெண்ட்டை ட்ராக் பண்ணி பாலிஸ்டிக் மிசைல் அட்டாக்காக இருக்கலாம், இல்லை சூசைட் ட்ரோனாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா கிளைட் பாம்ஸாக இருக்கலாம், இது எல்லாத்தையும் பயன்படுத்தி எல்லாரையும் காலி பண்ணுறாங்க. இப்போ கடந்த 2 வாரங்களில் நடந்த லாஸஸை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு இதே விஷயம் தான் தெரியும். ஒரு மிகப்பெரிய கான்வாய் இருக்குது. அந்த கான்வாயில் பேட்ரியாட்டோட 2 லான்ச்சர்ஸ் இருக்குது. அந்த 2 லான்ச்சர்ஸை ரஷ்யன்ஸ் இஸ்கேண்டர் பாலிஸ்டிக் ஏவுகணையை ஏவுறதன் மூலமாக அடித்து காலி பண்ணுறாங்க. அந்த வீடியோவே ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ ஆட்வான்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த சிஸ்டம் ஆனில் இருக்கிறப்ப தான் இந்த மாதிரி ஏவுகணைகள் கிட்ட இருந்து அதை பாதுகாத்து கொள்ள முடியும். அந்த சிஸ்டமை நம்ம ஆஃப் பண்ணி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்றப்ப அது ரொம்பவே வல்னரபுளாக இருக்கும். அதாவது அதை யாராலையும் காப்பாற்ற முடியாது.
ஸோ ஒரு கான்வாயாக இருக்கிறப்ப அதை நம்ம தாக்கி அழிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதனால தான் இனிஷியல் டேஸில், அதாவது இந்த போர்க்களத்தோட ஆரம்பத்தில் ரஷ்யன் எக்யூப்மெண்ட் லாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அதிகமாக இருந்துச்சு. ரஷ்யன்ஸ் பீரங்கி இழந்ததாக இருக்கட்டும், ரஷ்யாவோட ஆட்வான்ஸ் சிஸ்டம் அவங்க இழந்ததாக இருக்கட்டும், இது எல்லாமே அதிகமாக இருந்ததுக்கான காரணம் இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது உக்ரைனியன் நேஃபோ பாட்ஸுக்கு ரஷ்யன்ஸ் அவங்களோட எக்யூப்மெண்ட்டை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கேப்பில் உக்ரைனியன்ஸ் அவங்களோட ஆட்வான்ஸ் சிஸ்டம் அடித்து காலி பண்ணியிருக்காங்க. தட் டசன்ட் மீன் தட் ஆட்வான்ஸ் சிஸ்டம் இஸ் அ பீஸ் ஆஃப் ஷிட். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். இந்த கேஸ்லையும் பேட்ரியாட்டை அவங்க தாக்கி அழித்தது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்றப்ப தான். ஸோ இந்த ஒரு இன்சிடெண்ட்டை வச்சுட்டு நம்ம பேட்ரியாட் வந்து ஒன்றத்துக்கு உதவாது அப்படின்னு நம்மளால் சொல்லிட முடியுமா? இந்த இன்சிடெண்ட்டை வச்சு சொல்ல முடியாது. ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுல, ஹைப்பர்சானிக் ஏவுகணை நேரடியாக போய் ஒரு பேட்ரியாட் லான்ச்சரை தாக்குச்சுல, அதை வச்சு நம்மளால் சொல்ல முடியும் பேட்ரியாட் வந்து ஒன்றத்துக்கு உதவாதுன்னு சொல்லி. பட் இதை வச்சு நம்ம எதுவும் சொல்ல முடியாது. நான் சொல்ல வரது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி போர்க்களத்தில் ரஷ்யன்ஸோட எக்யூப்மெண்ட் லாஸ் எதனால் நடந்துச்சோ அதே விஷயம் இப்போ உக்ரைனியன்ஸுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு கடந்த 2 வாரங்களில் உக்ரைனியன்ஸ் லூஸ் பண்ண அந்த ஆயுதங்களை நான் லிஸ்ட் பண்ணுறேன். P-18 ரேடாரு, S-300 லான்ச்சர் அண்ட் கமாண்ட் சென்டரு, NASAMS லான்ச்சரு, பக் M1 அப்படின்னு சொல்லக்கூடிய சோவியத் மேடு ஆட்வான்ஸ் சிஸ்டமு, அப்புறம் ST-68U ரேடாரு, 2 பேட்ரியட் லான்ச்சர்ஸு. இது எல்லாத்தையும் தான் உக்ரைனியன் சமீபத்தில், அதுவும் கடந்த 2 வாரங்களில் இழந்திருக்காங்க. இதுக்கான முக்கியமான காரணமே ஃப்ரண்ட் லைனுக்கு அவங்களோட ஆட்வான்ஸ் சிஸ்டத்தை மூவ் பண்ணுறாங்க. இந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அப்டிவ்கா அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியை ரஷ்யன்ஸ் வந்து எப்படி பிடிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு 2000-3000 கிலோவுக்கு மேலே லைட் பாம்ஸை போட்டு தான் அந்த பகுதியை பிடிக்கிறாங்க. ஸோ ரஷ்யன் ஏவியேஷன் சொல்லக்கூடியது எப்போல்லாம் ஆக்டிவாக இருக்கோ ரஷ்யன்ஸ் அந்த இடத்துல மிகப்பெரிய அளவுக்கு கெயின் பண்ணுறாங்க. ஸோ இதை உணர்ந்த உக்ரைனியன்ஸ் ரஷ்யன் ஏவியேஷன் அந்த பகுதியில் ஆக்டிவாக இருக்கவே கூடாதுன்னு சொல்லி அவங்களோட ஆட்வான்ஸ் சிஸ்டம்ஸ் எல்லாத்தையுமே ஃப்ரண்ட் லைனுக்கு கொண்டு வராங்க, மூவ் பண்ணி பின்னாடி இருக்கிறத. அப்படி கொண்டு வரப்ப ரஷ்யன்ஸ் இது எல்லாமே டிரான்சிட்டில் இருக்கிறத பார்த்து அந்த இடத்துல தாக்குதல் நடத்தி துல்லியமாக இந்த சிஸ்டம்ஸ் எல்லாத்தையும் காலி பண்ணுறாங்க. ஸோ உக்ரைனோட இந்த எக்யூப்மெண்ட் லாஸஸோட பேட்டர்ன் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதனால தான் இவங்களுக்கு இந்த மாதிரியான லாஸஸ் நடக்குது. ஸோ இதனால தான் உக்ரைனியன்ஸோட எக்யூப்மெண்ட் லாஸஸ் கடந்த 2 வாரங்களில் மிகவும் அதிகமான நம்பர்ஸில் இருக்குது. இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல பல தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை பாருந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.